கடவுளர் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணி. இன்று நாம் காணப்போவது அஸ்வதி நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவருடைய செயல்பாடுகளையும் வெற்றிகளையும் தீர்மானிக்கிறது நட்சத்திரங்கள் தான். இப்போ இந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தது தான் ராசி. இப்போ 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நட்சத்திரங்கள் இடம்பெறும். அப்படி பார்க்கும்போது 12 ராசிகளில் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 நட்சத்திரங்கள் இடம்பெறுது. ஒருவருடைய மனித வாழ்க்கையில் நட்சத்திரங்கள் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவருடைய செயல்பாடுகளையும் சரி, அவர் தொழில் விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களிலுமே இந்த நட்சத்திரங்கள் தான் அதி முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ இந்த நட்சத்திரங்களுடைய சூட்சமங்கள், இந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான ஒரு அமைப்பை நமக்கு தரப்போகுது, நட்சத்திரங்கள் எந்த வகையில் நம்மளை முன்னேற்ற போகுது, அதற்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் இப்போ நம்ம காண போகிறோம். ஃபர்ஸ்ட் அஸ்வதி நட்சத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம். இந்த அஸ்வதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் அமைஞ்சிருக்கு. இந்த அஸ்வதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது, அதாவது ஞானகாரகனான கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த அஸ்வதி நட்சத்திரம். இந்த அஸ்வதி நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான சில குணநலன்கள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி அப்படிங்கிறது கேது. அந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் ஞான காரகன். அப்போ அந்த ஞான காரகனான கேது பகவான் ஆற்றல் போர் குணம் மிக்க செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார். அப்போ ஞானமும் ஆற்றலும் ஒரு சேர அமைய பெற்றது இந்த அஸ்வதி நட்சத்திரம். அப்போ அந்த இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அப்போ சூரியன் அப்படின்னா எப்பவுமே தன்னுடைய ஒரு வைராக்கியம் கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும். அப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்கள் நல்ல ஞானமாகவும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குணம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் சுய கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள், எந்த மாதிரியான உணவு முறைகள் அப்படிங்கிறத நாம் கடைபிடிக்கணும், அவங்க எது கடைபிடிச்சா வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வதி நட்சத்திரத்துடைய மிருகம் பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை. இந்த அஸ்வதி நட்சத்திரத்துடைய மரம் பார்த்தீங்கன்னா எட்டி மரம். இதனுடைய பச்சி பார்த்தீங்கன்னா ராஜாளி பச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகார முறைகள், அந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செஞ்சா, என்ன மாதிரியான உணவு முறைகளை உட்கொண்டா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பரணி நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தையும் அதனுடைய உணவு முறைகளையும் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், 11வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், அதாவது 20வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், 2வது பார்த்தீங்கன்னா பூரம், 3வது பூராடம். அப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரத்திற்கு 2, 11, 20வது நட்சத்திரங்களா இந்த நட்சத்திரங்கள் இடம்பெறுது. அப்ப இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்குரிய விஷயங்களை கடைபிடிச்சா இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இதுக்கு ஜாதக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களையும் பூர நட்சத்திரக்குரிய விஷயங்களையும் பூராட நட்சத்திரக்குரிய விஷயங்களையும் அந்த தெய்வங்களையும் உணவுகளையும் உட்கொண்டா நிச்சயமா இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த விதிமுறையை அந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி இருந்தாலும் இந்த பலன்கள் நடக்கும். அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி அப்படிங்கிறது துர்காதேவியுடைய அதிதேவதை தான் துர்காதேவி. பரணியுடைய அதிதேவதை துர்காதேவி. அப்ப துர்காதேவி வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி நெல்லிக்காய்களை அதிகமா சாப்பிட்றதும் அஸ்வதி நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நிச்சயமா தரும். முக்கியமா பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடக்குது இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அந்த சுக்கிரன் நல்லா இருந்தா துர்காதேவி வழிபாடும் நெல்லிக்காய் சாப்பிட்றதும் மிக அதிகமான நற்பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம். அப்ப பூரம் நட்சத்திரத்திற்குரிய தேவதை அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி. அப்ப பார்வதி தேவியை வழிபாடு பண்றதும் எலுமிச்சை கனிகளை உபயோகப்படுத்துவதும் எலுமிச்சை சாப்பாடு எலுமிச்சை ஜூஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகமா சாப்பிடுறதன் மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ண பகவான், அதுல பிறந்தவர் வர்ண பகவான். அதனால வர்ண பகவானை வழிபாடு பண்றதும்
காளான், வெள்ளரிக்காய் போன்ற விஷயங்களை சாப்பிட்றதும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். முக்கியமா பூரத்தை விட பரணி நட்சத்திரத்திற்குரிய துர்காதேவியும் நெல்லிக்காயும், பூராட நட்சத்திரத்திற்குரிய காளான், வெள்ளரிக்காய், வருண பகவான் இந்த செயல்களை செய்யறது மூலமா நிச்சயமா அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றியை அடைய முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான்காவது நட்சத்திரமான அஸ்வதி நட்சத்திரத்திற்கு நான்காவது நட்சத்திரமான அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதன் மூலமாகவும், அதே மாதிரி ஹஸ்தம் நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதன் மூலமாகவும் நிச்சயமா அவங்களோட மேன்மையை அடைய முடியும். ஆனா ஜாதகத்துல சந்திர பகவான் நன்றாக இருந்தா நிச்சயமா இவங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைகள் ஏற்படும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது ஹஸ்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் இவங்களுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் நடக்கும். அதற்குரிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். அதனால கிருஷ்ணரை வழிபாடு பண்றதும், நாவல் பழம், பால் உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதும் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு யோகத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா யாரு பிறந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் சூரிய பகவான வழிபாடு பண்றதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் நமஸ்காரம் பண்றதும், ஆரஞ்சு பழங்களை அதிகமா சாப்பிடுறதும் நிச்சயமா யோகத்தை ஏற்படுத்தும். இதுல சந்திரன் நல்லா இருந்தா நிச்சயமா யோகம் உண்டு. முக்கியமா இந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அல்லது அஸ்தம் நட்சத்திரத்திலேயோ நின்று ஒரு கிரக திசை நடத்தி சந்திர பகவான் வலுவா இருந்தா நிச்சயமா இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் தான். அப்ப தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரோகிணிக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் தான் ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ திருவாதிரை, அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சதயம். இந்த மூன்று நட்சத்திரங்களும் அவங்களுக்கு அதாவது அந்த தேவதைகளுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். நல்ல தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் தான். இதை சாதகதாரைன்னு சாதகத்துல சொல்லுவாங்க. அப்போ ஒரு சாதகமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த தெய்வங்களை, அதற்குரிய திருவாதிரைக்குரிய தெய்வமான சிவபெருமானை, ருத்ரனான சிவபெருமானை வழிபாடு செய்வதும், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரதும் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பழம் வாழைப்பழம். அப்போ வாழைப்பழத்தை சீப்போட சாப்பிட்றதும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியை வழிபாடு பண்றதும், சுவாதி நட்சத்திரத்திற்குரிய பொருட்கள் பாத்தீங்கன்னா காப்பி, உலர் திராட்சை, தேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்திற்குரிய உணவு முறைகள். அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்குரிய உணவு முறைகளான காப்பி, தேன், உலர் திராட்சை சாப்பிட்றது மூலமாகவும் யோகம் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணது மூலமாகவும் இவங்களுக்கு யோகம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து சதை நட்சத்திரத்தை வலுப்படுத்தினாலும் சாதகமான விஷயங்கள் நடக்கும். அப்ப சதயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சதயத்தில் பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யமதர்மர். அப்ப யமதர்மரை வழிபாடு பண்றது, ஸ்ரீவாஞ்சியம் போய் யமதர்மரை வழிபாடு பண்றது, யமகண்ட வேலையில சிவபெருமான வழிபாடு பண்றது எல்லாமே நிச்சயமா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்குரிய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா திராட்சை பழம். திராட்சை, அதாவது கருப்பு திராட்சையை கொத்தோடு வாங்கி சாப்பிட்றதும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயை குறிக்கும். அப்ப நாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வளர்த்து அதற்கு உணவளிப்பதன் மூலமாகவும் நன்மைகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் எருமைக்குரிய விஷயங்கள், அதாவது எருமைக்குரிய உணவுகளை தானமாக கொடுப்பதன் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். சதை அப்படின்னா குதிரை, பெண் குதிரை, குதிரைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல லக்ன ரீதியாக இந்த ராகு பகவான் நல்லா இருக்கணும். ராகு பகவான் நல்லா இருந்தா நிச்சயமா தங்களுக்கு ஒரு அனுகூலமான சாதகமான விஷயங்கள் நிச்சயமா ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எட்டாவது நட்சத்திரம். அப்ப எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், பூசம். அப்ப எட்டாவது நட்சத்திரமா சனியுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் இடம்பெறுது. அப்போ உங்க ஒரு ஜாதகத்துல சனி பகவான் நன்றாக இருந்தா இந்த பூசம், அதுக்கு அடுத்தபடியா அனுஷம், அதுக்கு அடுத்தபடியா உத்திரட்டாதி, இந்த மூன்று நட்சத்திரங்களையும் நீங்க இயக்குவதன் மூலமாக நிச்சயமா நன்மை கிடைக்கும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை, நாங்க அனுபவத்துல கண்ட ஒரு விஷயம். அப்போ இதுல பூசத்துக்குடைய விஷயம் என்னன்னா குரு. பூசத்துல யாரு பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பிறந்திருக்காரு. அப்ப குரு பகவானுக்கு ஒரு வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் நன்மைகள் பிறக்கும். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆடு. அப்போ ஒரு ஆடுகளுக்கு நம்ம ஒரு ஆடு வச்சிருக்கவங்களுக்கு உதவி பண்றது மூலமாகவும் ஒரு ஆடு வளர்க்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தும். இப்ப அந்த பூச நட்சத்திரத்துடைய கனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளாம்பழத்தை அதிகமா சாப்பிடுறது மூலமாகவும் நிச்சயமா இவங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். இதுல இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாருன்னா வாயு பகவான். அப்ப வாயு பகவான் வழிபாடு பண்றது, வாயு ஸ்லோகங்கள் உச்சரிப்பது, அதே மாதிரி காளகஸ்தி போய்
அந்த வாயு ஸ்தலமான காளகஸ்தி போய் சிவனை வழிபாடு பண்றது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமா வாங்கி தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பதியை குறிக்கும். அப்போ திருப்பதி போய் இவங்க அந்த பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நிச்சயமா இவங்களுக்கு யோகம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப அன்னாசி பழம் சாப்பிடுறது மூலமாகவும் இவங்களுக்கு நிச்சயமா யோகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது பசுமாடு. பசுமாடுகளுக்கு, அதாவது வீட்டில் பசுமாடு வளர்க்கறது, பசுமாடுகளுக்கு நம்ம நிறைய உணவு தானங்கள் செய்யறது எல்லாமே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமா பெற்றுத்தரும். ஆனா ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு திசை நடக்குது, அதாவது இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சாரத்தில் நின்று ஒரு திசை நடந்ததுனாலும் அந்த அந்த சாரநாதன், அதாவது சனி பகவான் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறதன் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த நட்சத்திரங்களை நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா ஜெயிக்கலாம். ஆனா இந்த நட்சத்திரத்துல 3வது, 5வது, 7வது நட்சத்திரங்களை இயக்கும் போது மட்டும் கவனம் தேவை. ஏன்னா 3, 5, 7 நட்சத்திரங்கள் எப்பவுமே ஒரு பாதிப்பை கொடுக்கும். இப்ப அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரம். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்னாலும், ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் பாதிப்புகள் ஏற்படும். முக்கியமா அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் ஜாதகத்துல சூரிய பகவான் வீக்கா இருக்கும்போது பயணம் செய்யும் போது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. முக்கியமா சூரியன் 8-12 இருக்கும் பொழுது மிக மிக கவனமா பயணத்தை நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா பயணங்கள்ல சில விஷயங்கள் பாதிப்புகள் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. முக்கியமா சூரிய திசை, சூரிய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமா பயணங்கள் ஆபத்து உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமான மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தையும் போகும்போதும் கவனம் வேணும். எந்த ஒரு காரியங்களை தொடங்கும் பொழுதும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் கண்டிப்பா செய்யக்கூடாது. முக்கியமா ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் எந்த காரியங்களை பண்ணாலும் தடையாகும், எதிர்காலத்தில் பாதிப்புகளை எல்லாம் உருவாக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 7வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூஷம் நட்சத்திரம். இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தை நம்ம இயக்குவதன் மூலமாகவும் பாதிப்புகள் நம்மளுக்கு வரும். அப்ப புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய உணவு முறைகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஜாதகத்துல குரு பகவான் முக்கியமா கெட்டு இருந்தா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டா கூட நம்மளுக்கு வீக்னஸ் உண்டு. இருப்பினும் கூட உணவு முறைகள் அப்படிங்கிறத நம்ம முறையா கடைபிடிக்கணும். இந்த ஆகாத உணவு முறைகள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புனர்பூசத்துக்குரிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு. இப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க, குரு பகவான் ஜாதகத்துல கெட்டுட்டார் அப்படின்னா அவங்க கரும்பு ஜூஸ் குடிக்க குடிக்க அவங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், முயற்சி, வெற்றி எல்லாமே தடைபடும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திற்குரிய உணவு தேங்காய். ஜாதகத்துல செவ்வாய் கெட்டிருந்து இவங்க தேங்காய் அதிகமா சாப்பிட்டாங்கனாலும் பிரச்சனை நிச்சயமா வரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய பழம் பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாலும், அதாவது சூரியன் கெட்டிருந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாலும் நிச்சயமா இவங்களுடைய உடல் ஆரோக்கியங்களும் முன்னேற்றங்களும் தடைபடும். இந்த மாதிரி இது நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம், அதாவது 3, 5, 7 நட்சத்திரங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய 2, 4, 6, 8 நட்சத்திரங்களையும் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் அப்பாற்பட்டு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, சில நட்சத்திரங்கள் இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு எதிரி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் உண்டு. அப்ப எதிரி நட்சத்திரம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வதிக்கு எதிரி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அப்போ ஒரு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு கண்டிப்பா இந்த புதன் பகவான் கெட்டு போயிருந்தா கேட்டை நட்சத்திரத்துக்கு விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா வரும். ஏன்னா உங்களுக்கு எதிரியே கேட்டதான். ஜாதகத்துல புதன் கெட்டிருந்தா கேட்டை நட்சத்திரக்காரோட உறவுமுறை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்க எப்பவுமே இந்த கேட்டை நட்சத்திரத்திற்குரிய பொருட்களை நீங்க உபயோகப்படுத்தவே கூடாது. அப்ப கேட்டை நட்சத்திரத்துக்குரிய பொருட்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்து அந்த பொருட்களை உபயோகப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நல்லது. கேட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை தான் கேட்டையை குறிக்கும், ஜெரி பழமும் கேட்டையை குறிக்கும். அப்ப வல்லாரக்கீரை, ஜெரி பழம் போன்ற விஷயங்களை எல்லாம் சாப்பிடாம இருக்கணும். ஜாதகத்துல புதன் கெட்டிருந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி அதுவே தான். அதனால இந்த நட்சத்திரங்கள பல சூட்சமங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரத்தை எப்பவுமே இயக்கக்கூடாது. 18வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வதிக்கு 18வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம்னா ரேவதி. அப்போ 18வது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே கேட்டை தான் வருது. அப்போ கேட்டை நட்சத்திரத்துக்காரங்க நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பணம் வராது, தாமதமாகும். புதன் கெட்டிருந்தா காசு கொடுத்துதான் திரும்பி வாங்க முடியாது. இதையெல்லாம் நாங்க நிறைய அனுபவத்துல பார்த்திருக்கோம். இதை நம்ம திசா புத்திகளோட ஒப்பிட்டு நாம பலன் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா நற்பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல திதியை விட நாள் பெரியது, நாளை விட நட்சத்திரம் பெரியது, நட்சத்திரத்தை விட லக்னம் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பல அடிப்படையில பாத்தீங்கன்னா நட்சத்திரம் 2வது இடத்துல இடம் பெறுது. அதனால நட்சத்திரங்களை நம்ம இயக்கி நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும்.
அதனால இது மட்டும் இல்லாம ஜாதகத்துல திதி, அதாவது ஒரு ஜாதகத்துல திதி சூன்யன் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூன்ய ராசிகள் ஒரு ராசி இருக்கும். அந்த சூன்ய ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த சூன்ய நிவர்த்தி நம்ம பண்ணணும். அதே மாதிரி முடக்கு அப்படிங்கிற ஒரு பாவகம் இருக்கு. முடக்கு நிவர்த்தின்னு ஒரு விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஒரு பாவகம் நிச்சயமா முடக்கா இருக்கும். அந்த முடக்கைகளை நம்ம நீக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவயோகின்னு ஒரு கிரகம் இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா கரணநாதன், நம்மளை இயக்கக்கூடிய கரணநாதன் ஒருத்தர் இருக்காரு. இவங்களை எல்லாம் நம்ம வலுப்படுத்துறதன் மூலமாக நிச்சயமா உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் ஏற்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.